வாழ்க குரு வாழ்க, குருவே துணை. இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் எப்படி தெய்வமாக முடியும் அப்படின்னு பார்ப்போம். எல்லாம் வல்ல தெய்வம், மெய்ப்பொருள், பரம்பொருள், பூரண பொருள், முழு முதற் பொருள் என்றெல்லாம் சொல்லக்கூடியது புதுமையாய் அணுவாக மலர்ந்தது. அந்த அணுவின் கூட்டத்தால் மூலகங்களாகி, அதன் இயக்கத்தாலும் பக்குவத்தாலும் கோடிக்கணக்கான அண்டங்களாகி, அதன் பின் ஓரறிவு முதல் ஐயறிவு வரை உள்ள உயிரினங்களாகவும் உருவ வேறுபாடுகளாகவும் ஆகிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் ஐந்தையும் அறியவும் அனுபவிக்கவும் மெய்வாய், கண்மூக்கு, செவி எனும் 5 புலன்களையும் பெற்றது. ஐம்புலன்களின் இன்பத்தாலும் அறிவாலும் அறிந்தும் வாழ்ந்து வருபவன் மனிதன். அறிவின் உயர்வாம் 6ஆம் நிலையில் வாழ்வதே மனிதன். சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன், அறிவின் ஆட்சியே மனிதன், செவ்விய அறிவின் சிறப்பே மனிதன், திவ்விய உருவின் திறமே மனிதன், அற்புத அறிவின் சிற்பமே மனிதன், உயர்ந்த சக்தியாம் ஒளியே மனிதன், வல்லமை அறிவின் வடிவமே மனிதன், பேரறிவாகிய பிம்பமே மனிதன் என்று மனிதனின் பல்வேறு சிறப்புகளை மகான் சொல்றாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மனிதர்களை ஆன்மீக பெரியோர்கள் 3 வகையாக பிரிக்கிறார்கள். அவை மிருக நிலை, மனித நிலை, தெய்வ நிலை. இப்ப மிருக நிலைன்னு பார்த்தா, எனக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிற சுயநலம், பகுத்தறிவின்றி புலன் இன்பங்களுக்காக பிறரை துன்புறுத்தவும் தயங்காத நிலை. மனித நிலைன்னா நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறியும் குணம், எனக்கும் வேண்டும் பிறருக்கும் வேண்டும் என்ற சமநிலை, தர்மம், சட்டம், ஒழுக்கம் இவற்றை பின்பற்றி வாழும் நிலை. தெய்வ நிலைன்னு பார்த்தா, எனக்கு வேண்டாம் பிறருக்கு பயன்பட வேண்டும் என்ற உன்னத குணம், எதிர்பார்ப்பற்ற அன்பு மற்றும் உயிர்கள் அனைத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஆன்மீக விழிப்புணர்வு, சுயநலத்தை முற்றிலும் துறந்து பிறர் நலனுக்காக வாழக்கூடிய ஞான நிலை. மனிதன் விலங்கினத்திலிருந்து வித்தெடுத்து வந்துள்ள காரணத்தால் அந்த விலங்கின குற்றங்கள் மனிதனிடம் கருவழியே தொடர்கின்றது. சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அவை வெளிப்படுகின்றன. கருமையத்தில் பதிந்த பதிவுகளையே வினைப்பதிவு என்கிறோம். அந்த பதிவுகள் மனிதனின் தன்மைகளாகி விடுகின்றன. அப்பதிவுகளால் அருகுண வயப்படுதலும் 5 பெரும் பழிச்செயலும் உண்டாகின்றன. மகான் சொல்றாங்க, இறைநிலை பிளஸ் களங்கங்கள் ஈக்குவல் டு மனிதன், மனிதன் மைனஸ் களங்கங்கள் ஈக்குவல் டு இறைவன். அப்போ மனித மனம் முன் வினைகளின் பதிவுகளால் அது பெற்ற தன்மைகளை கொண்டு அவ்வப்போது புலன்கள் மூலம் புறப்பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது இன்பத்தின் நாட்டத்தாலோ துன்பத்தின் அச்சத்தாலோ அனுபவங்களை உருவாக்கி கொண்டும் அது அனுபவித்து கொண்டும் இயங்குது. அப்போ மனிதனிடம் இன்பம் நாட்டம்தான் இயல்பாக உள்ளது. புலன் கவர்ச்சியினால் பொருட்களோடும் உயிர்களோடும் தொடர்பு கொள்வதில் அளவு மீறும் போதும் முறை மாறும் போதுதான் துன்பமே விளைகிறது. இயற்கையின் முழுமையை உணர்ந்து பிறவி பயனை எய்த மனிதனுக்கு மன அமைதி தேவை. துன்ப உணர்வுகளை, மன அமைதியை கெடுக்குது. அப்போ அறிவின் வளர்ச்சியை தடுக்குது. எனவே துன்பமற்ற முறையில் மனிதன் வாழ வழி காண வேண்டும். நம்மிடம் தன்முனைப்பு, பழிச்செயல்கள், மயக்கம் என்னும் 3 களங்கங்கள் உள்ளன. அறிவு விரிவடையாத அந்த நிலையில் மனமுணர்ச்சிகளால் உடல் அளவில் எல்லை கட்டி கொண்டு அறிவு, புகழ், உயர்குல பிறப்பு, உடல் வலிமை, நல்ல தவம், பெருஞ்செல்வம், ஊழினால் அமையும் பிறப்பு, உடல் அழகு இவற்றில் மற்றவரோடு தன்னை ஒப்பிட்டு தன்னை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதி இயற்கையிலிருந்தோ சமுதாயத்திலிருந்து வேறுபடுத்தி கொள்கிறார்கள். இதுவே தன்முனைப்பு. இப்போ தன்முனைப்பு காரணமாக தான் என்ற அதிகாரப்பற்றும் தனது என்ற பொருட்பற்றும் ஏற்படுது. அதன் காரணமாக பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களும் உருவாகுது. அந்த 6 தீய குணங்கள் வழியே மனிதன் உணர்ச்சி வயப்பட்டு செயல் புரியும் போது தனக்கும் பிறருக்கும் துன்பங்களை விளைவிக்கும் செயல்களையே பழிச்செயல்கள் சொல்றோம். அறிவின் குறுகிய நிலையால் தன்முனைப்பும் தன்முனைப்பால் பழிச்செயல்களும் பெருகும் போது அறிவு சீர்குலைந்து விளக்கமின்றி செயல்படுது. அதுதான் மயக்கம். அப்ப இந்த 3 களங்கங்களை போக்கி மனதை தூய்மை செய்வதற்கு எண்ணம், சொல், செயல் என்ற 3ஐயும்
சீர்திருத்திக் கொள்ள அகத்தவமும் அகத்தாய்வும் தேவை. உதாரணமா, ஒரு சிற்பி பாறையில வேண்டாத பகுதிகள் எல்லாம் செதுக்கி எடுத்துட்டு அழகான சிலையை வடிவமைப்பது போல நம்முடைய மனவளக்கலை பயிற்சியான தவத்தின் மூலம் நம்முடைய களங்கங்களை நம்ம போக்கிக் கொள்ளலாம். இதைத்தான் சொல்லுவாங்க, வேண்டாததை வடிகட்டுங்கள், வேண்டியதை படிக்கட்டுங்கள். தன்னுள் இருக்கும் பித்தளையை தங்கமாக்கினால்தான் தெய்வமாக ஜொலிக்கலாம் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார். தன்முனைப்பு திரை நீக்கப்பட்டு விட்டால் மனிதனே தெய்வம், ஆன்மாவுக்கு மூலப்பொருளான தெய்வ உணர்வையும் மனிதன் பெற்று விடுகிறான். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு, உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவடைந்தால் அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்திடை உணர்த்த பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாகி நிற்கும்னு சொல்றாங்க. அதாவது குருவானவர் அன்னை வயிற்றினை அடைந்து உருவமாக உடலாக வந்துள்ள இறைநிலை என்னும் ஆதி கருவை நம்முடைய இரு புருவ மையத்திலே உணர்த்துறாரு. மேலும் மேலும் உனது நினைவை புருவங்களுக்கு மையமான ஆக்கினை சக்கரத்திலேயே நிலைத்து பழகினால் அறிவு விரிந்து பேரறிவு நிலை கெட்டும். உனக்குள்ளாக எல்லாவற்றிலும் உன்னையே காணலாம். தன்னை, தனது மனதை, மனதின் அடித்தளமாகிய அறிவை அறிந்தால் பேரறிவு நிலையாகிய அந்த கடவுளையும் அறியலாம் அப்படின்னு மகான் சொல்றாங்க. அப்போ நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த வினைகளின் தன்மைகளுக்கும் விளைவுகளுக்கும் ஏற்பதான் அதை ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சிதம் என்ற 3 வித கர்மங்கள் இருக்கு, பதிவுகளா உடல்ல பதிவாயிருக்கு. எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு தக்கவாறு விளைவு தானாக ஏற்படும் என்பது இயற்கையின் சட்டம். இந்த இயற்கையின் விதிப்படி இன்னொரு செயல் செய்தால் அதற்கும் ஒரு விளைவு வர வேண்டும் அல்லவா? ஆகவே முன்பு செய்த செயல்களை மாற்றி அதற்குரிய செயல்களை செய்தால் தானாகவே பதிவுகளிலிருந்து மாற்றம் பெறலாம். பாவ பதிவுகளை மாற்றிவிட முடியும். அதற்கு பிராயச்சித்தம், உணர்ந்து திருந்துதல், பழிச்செயல் பதிவு முறிவு என்ற 3 வழிகளை மகான் கொடுத்திருக்காங்க. இந்த 3 வழிகளில் பாவப்பதிவுகளை போக்கி வினை தூய்மையும் மன தூய்மையும் பெறலாம். ஆகினையில் தவம் செய்தால் ஆகாமிய கர்மமும், துரியத்தில் தவம் செய்தால் பிராரப்த கர்மமும், துரியாதீதத்தில் தவம் செய்தால் சஞ்சித கர்மமும் நீங்கும். வினைப்பதிவுகள் எல்லாம் கழிந்து இறைநிலையோடு ஒன்றி நிற்கும் போதுதான் மனிதன் தெய்வமாகிறான். ஒரு கதை பார்க்கலாம். ஒரு குருட்ட நிறைய சீடர்கள் கல்வி பயின்றார்கள். அவங்க படிப்பு முடிந்து எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது குரு, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள்னு சொன்னாராம். எல்லாரும் அவரவர்களுக்கு வேண்டிய வரத்தை கேட்டாங்களாம். ஒருத்தர் மட்டும் உலகில் உள்ள மக்கள் எல்லாரும் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு குருட்ட கேட்டாராம். குரு அதற்கு அவங்களோட கர்ம வினையினால் தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாராம். அந்த சீடர் சொன்னாராம் குருவிடம், குருவே, மற்றவர்களுடைய கர்ம வினையை தீர்க்க நான் அவர்களிடம் உள்ள கர்ம வினையை பெற்றுக்கொண்டால் அவர்களுடைய துன்பங்கள் நீங்கி விடுமா, இன்பமாக வாழ்வார்களா அப்படின்னு கேட்டாராம். உடனே குரு ஆமாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த சீடன் சொல்லியிருக்கான், குருவே, எல்லா மனிதர்களுடைய கர்ம வினையை எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன், மற்ற எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வாழட்டும் அப்படின்னு வரம் கேட்டாராம். இப்படி பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல கருதும் மனிதர் தான் தெய்வமாகிறார். மகான் ஒரு கவியில சொல்வாங்க, நன்மை பிறர் கழித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர். எவர் ஒருவர் தன்னுடைய துயரை முன்னிறுத்து வாழ்கின்றாரோ அவர் தன்னிலையை இழந்து விடுவார். ஆனால் எவர் ஒருவர் அகிலத்தின் துயர் அனைத்தையும் தன்னுடைய துயராய் கருதுகின்றாரோ அவர் முன்னிலை பெற்ற பலம் அடைவார் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். வள்ளலார் சொல்றாரு, எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவரவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அப்படின்னு சொல்றார். ஒரு சமயம் வள்ளலார் ஒரு கிராமத்துல உபன்யாசம் நடத்த போயிருந்தாராம். இதை கேள்விப்பட்ட பக்கத்து ஊர்ல உள்ள பண்ணையார் உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள போகணுமே அப்படின்னு சொல்லி மாட்டு வண்டியில போறாரு. அந்த மாட்டை வேகமா அடிச்சு வண்டியை ஓட்டிட்டு போறாரு. இது அவருக்கு வள்ளலாருக்கு தெரியுது. பணக்காரர் அங்க போனதும் வெளியே வள்ளலார் அந்த மாட்டை தடவி, என்னால தானே நீ அடிபட்ட அப்படின்னு அவர் கண்ணீர் வந்துட்டான், தடவி கொடுத்தாராம்.
அப்ப எல்லா உயிரையும் தன் உயிர் போல நினைப்பவர்கள் தான் ஞானிகள். பிற உயிர்களிடத்தில் காட்டும் தூய்மையான நிபந்தனையற்ற அன்பே மனிதனை கடவுளாக மாற்றும் வல்லமை கொண்டது. ரமண மகர்ஷிட்ட போய் ஒரு பெண்மணி போய் கேட்டாங்களாம், பகவானே எனக்கு மோட்சம் கிடைக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு ரமண மகரிஷி, சரியா போச்சு, இது என்ன மூட்டையா முடிச்சா கட்டி கொள்வதற்கு, மனதில் உள்ள ஆசா பாசங்களை நீக்கி விட்டால் மோட்சம்தான் அப்படின்னு சொன்னாராம். அப்ப நம்ம இறைவனை அடைவதற்கு நமக்கும் இறைவனுக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளி ஆசைதான். ஆசையே அகத்தவம் செய்து அகத்தாய்வின் மூலம் சீரமைத்து ஒழுங்குபடுத்தினால் உண்டாவது நிறைமனம். பொருட்களின் எண்ணிக்கையும் ஆசைகளின் எண்ணிக்கையும் குறைந்து தன்னிடம் இருப்பவையே வாழ்க்கைக்கு போதும் என்ற அளவில் மன மகிழ்ச்சி அடையும் போது நிறைமனம் ஆகிறது. அதாவது பேராசை நிறைமனமாக மாற்றம் பெறுது, வாழ்வில் நிறைவு உண்டாகுது. அந்த நிலையில மனிதன் தெய்வ நிலைக்கு உயர்றான். அப்ப அந்த இறைநிலையை அடைய மனம் குறுகிய நிலையில் இருந்து மனம் விரிவு பெற வேண்டும். இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்லும் போதுதான் மனம் புறத்தே ஓடுது, அமைதி ஏற்படாது. முதல்ல மற்றவர்களை பற்றி பேசுவதை நினைப்பதை விடணும். அதுதான் மகான் சொல்லுவாங்க, நோ கமெண்ட் நோ டிமாண்ட் நோ கமெண்ட்னு சொல்லுவாங்க. மற்றவங்களை குறை கூறுதல், வற்புறுத்துதல், கட்டளையிடுதல் கூடாது. அதே மாதிரி நம்முடைய மனதுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் வராம பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும்தான் கொண்டு வர நல்லதையே நினைக்கணும். அப்படி நினைக்கதான் நம்முடைய மனம் தூய்மை அடையும். நல்ல எண்ணம் படைத்த ஒரு மாமனிதரை பற்றி பார்ப்போம். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த தசரத் மான்ஜி என்ற ஒரு ஏழை தொழிலாளியின் கதை. இவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்துல இவரது கிராமத்துல இருந்து மருத்துவமனைக்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லாதனால, அதாவது ஒரு மலைப்பாதையை கடந்து போக முடியாம சரியான நேரத்துல மருத்துவமனைக்கு செல்ல முடியாம இறந்து போயிடுறாங்க. இந்த அவல நிலை வேற யாருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த அந்த தசரத் மான்ஜி தன் கிராமத்திற்கும் மருத்துவமனைக்கும் இடையே இருந்த அந்த பிரம்மாண்டமான மலையை ஒற்றை ஆளாக உடைக்க துணிந்தாராம். பெரு சுத்தியல் மற்றும் ஒளியை கொண்டு 22 ஆண்டுகள், அதாவது 1960 to 1982 வரை கடுமையாக உழைத்து மலையை குடைந்து 360 அடி நீளமும் 30 அடி அகலமும் கொண்ட சாலையை உருவாக்கினாராம். இதனால 55 கிலோமீட்டர் தூரமாக இருந்த மருத்துவமனைக்கு செல்லும் வழி வெறும் 15 கிலோமீட்டராக குறைந்ததாம். மக்கள் மருத்துவமனை செல்வதற்கு மிகவும் வசதியாக இருந்தது. தனி மனிதனாக தன் வாழ்நாளையே தியாகம் செய்து ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை காக்க வழிவகுத்த இவரை மக்கள் தங்களின் கடவுளாக வணங்கினார்கள், போற்றினார்கள். இத்தகைய மாமனிதர் தெய்வமாகிறார். இதைத்தான் கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்றார், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம்னு சொல்றார். அப்ப நம்ம அகத்தவம் அகத்தாய்வு செய்து மனதை தெய்வ நிலைக்கு கொண்டு கோவிலாக்கணும். மனம் என்பது வியத்தகு ஆற்றலை கொண்டது. மனித வாழ்வின் விளைநிலமே மனம். மனதை இதமாக நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவனே மனிதன். நமது உடல்ல ஜீவகாந்தம் ஐம்புலன்கள் வழியாக இயங்கும் போது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 உணர்வுகளாகவும், மூளையின் வழியாக இயங்கும் போது இந்த 5 உணர்வுகளையும் உணரக்கூடிய மனமாகவும் செயல்படுகிறது. எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். மனதை அறிவாக மாற்றணும். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, அன்பர்களே வாரில் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற, இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் என்று, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோ என்று நினைத்தால் ஏனென உணர்ந்தோம், அன்றாட வாழ்க்கை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்று உய்வீர்னு சொல்றாங்க. தன் அறிவிற்கு தலைமை தன்மை தந்து நிர்வகிக்க தெரிந்தவன் தான் மனிதன். மனம் போன போக்கெல்லாம் போகாமல் அறிவு கடிவாளம் கொண்டு அதை நெறிப்படுத்தி எண்ணிய எண்ணங்களை முடிப்பவன்.
எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும் என்பது பாரதியார் வாக்கு. திருவள்ளுவர் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெரியன்னு சொல்வார். மனவளக்கலைக்கு வருவதற்கு முன்னால நம்ம அறிவினுடைய மூலம் தெரியாமல் தான் இருந்தோம். இப்போது நம் குருவின் மூலம் அறிந்து கொண்டோம். மனம் உயிரில் ஒடுங்கினால்தான் இறைநிலையை உணர முடியும். மனமாக இருப்பது மனிதன், அறிவாக இருப்பது தெய்வம். மனமலை, அதன் அடித்தளம் இறைநிலை. இறைநிலையை தொடும் அலையானது இறைநிலையோடு இணைந்து பரவி ஊடுருவி பேரியக்க மண்டலம் முழுமைக்கும் அதற்கு மேலான சுத்த வெளிக்கும் செல்ல வல்லது. மனதை வளப்படுத்த மன அலைச்சூழலை குறைத்து அகத்தவம் செய்யணும். அகத்தவத்துல ஈடுபடும் போது புலன்கள் மயக்க செயல்கள்ல ஈடுபடாமல் தடுக்கப்படுது. இதைதான் அழுகணி சித்தர் ஒரு பாடல்ல சொல்றாரு. காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ, நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த இறைநிலையை அடைய முயற்சி செய்யும் போது ஐம்புலன்கள் மூலம் இயங்கி பெற்ற பதிவுகள் எங்களை மீறி உன்னால் இறைநிலையை அடைய முடியுமா அப்படின்னு தடுத்தாலும் அவற்றையும் வென்று நான் இறைநிலையை அடைவேன் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்கார். அப்ப நம்ம இறைநிலை அடைவதற்கு முதல்ல அந்த மன அலைச்சூழலை குறைத்து குறைத்து அகத்தவம் என்ற குண்டலினி யோகத்தால் மட்டும்தான் முறைப்படுத்த முடியும். அப்ப குண்டலினி யோகம் என்னும் உளப்பயிற்சி முறையில் நிலைக்க முதல்ல 13 முதல் 8 வரையிலான ஆல்பாலை என்னும் அமைதி நிலைக்கு வரணும். பிறகு அதையும் உடலை தாண்டி மனிதனுடைய அறிவு பேரியக்க மண்டல விரிவில் ஆராய்ச்சியோடு நிற்கும் போது வினாடிக்கு 7 முதல் 4 சுற்று வரையிலான தீட்டா அலை கிடைக்கும். தியானத்துல ஆழ்ந்து சென்று சுத்த வெளிக்கு போகும்போது 3 முதல் 1 வரையிலான டெல்டா அலை என்ற நிலை கிட்டது. இப்ப மனம் அலைச்சுழல் விரைவை படிப்படியாக குறைத்து மனம் அடக்கம் பெற்று மனதில் தெளிவு அடையலாம். அது மகான் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. மனம் புலன் உணர்விலில் மயங்கிட, மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவனும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இப்போ மனிதன் என்பவன் அறிதலில் 3 படிநிலைகளான அனைத்தையும் அறிதல், அறிவை அறிதல், ஆதி நிலையை அறிதல் என்பனவற்றை அறிந்து முடித்தவன். அப்ப அனைத்தையும் அறிவதே ஒரு வரம் தான். நாம் அறிந்த அறிவின் துணை கொண்டு பயணிக்க இயலாத ஆதி நிலைக்கு பயணித்து அதையும் அறிதலுக்கு சாத்தியப்பட்டவர்கள் தான் மனிதன். ஆனா சாத்தியப்படாதவராகவே உலகோர் எல்லாருமே இருக்காங்க. ஒரு சிலர் தான் அந்த நிலைக்கு வந்திருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும்? இதுக்கு வாழ்க்கை அனுபவத்தில் தெளிந்த சிந்தனையாளர்களின் வழிகாட்டுதல் தேவை. அதுக்குதான் நம்மளுக்கு ஒரு அருமையான குரு நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த குருவின் வழியில் நடந்து நம்ம சிறப்பாக வாழ முடியும். திருவள்ளுவர் சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதாவது உலகத்துல இல்லற வாழ்க்கை அறநெறிப்படி தன் கடமைகளை தவறாமல் சிறப்பாக வாழ்கின்ற மனிதன் பூமியில் வாழ்ந்தாலும் வானுலகில் உள்ள தெய்வங்களுக்கு இணையாக மதிக்கப்படுவான். மனிதன் மனிதனாகவே வாழ்வதே இயலாததாகி போன இந்த உலகத்துல நம்முடைய மகான் அருள் தந்தையாய், அருளாளராய், அருட்கவியாய், தற்கால சித்தராய், தத்துவ ஞானியாய், மகானாய், மகர்ஷியாய் வாழ்ந்து வந்தவர்கள். மகான் தன்னுடைய 50வது வயதில் பொது வாழ்விற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டாங்க. இன்று நான் என்னை உலக சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து விட்டேன். இனி எனது அறிவின் ஆற்றலினால் ஈட்டுகின்ற பொருளை பொது வாழ்விற்கே அளிப்பேன். ஊர் ஊராக நாடு நாடாக சென்று சமாதான தொண்டாற்றுவேன் என்று சொன்னாங்க. மகானுடைய தொண்டு அளப்பரியது. மகானுடைய எண்ணமோ மிகவும் உயர்வானது. உலக சமாதானம், அதாவது ஓர் உலக ஆட்சி வர வேண்டும் என்பது மகானின் எண்ணம். நம்முடைய மகான் மாமனிதன் என்ற நிலையிலிருந்து மகானாகி தெய்வ நிலைக்கு உயர்ந்தவர்கள். மனிதன் விழிப்பு நிலையில் இருக்கும் போதுதான் மனம் ஒரு அசைவற்ற நிலையில் இறைநிலையோடு ஒன்றி நிற்கும். அதற்கு முதல்ல தன்னை அறிதல் வேண்டும். வள்ளலார் சொல்றார், தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே
ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறிந்து கொண்டவர் தான் முழுமை பேரடைந்தவர். தன்னை உணர்ந்து கொண்டால்தான் உலக மக்களிடையே அன்பு வளரும், சமாதானம் நிலைக்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். மகான் தன்னை அறிதலுக்காக அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சி முறைகளை வகுத்து கொடுத்திருக்காங்க. தன்னை அறிதல் தான் சுய சோதனை. தன்னை இன்னார் என்று அறிந்து கொண்ட மனிதன் உலக நிகழ்வுகளை உணர்ந்து கொண்டு உயர்ந்த அறிவுடையவராய் அவங்க நடக்கிறாங்க, ஒவ்வொரு செயலையும் செய்யறாங்க. தன்னை அறிதலுக்கு தனக்குள் அடங்கியுள்ள குணநலன்கள், பிற உயிர்களின் தன்மைகள், உயிர்களின் உற்பத்தி, பிரபஞ்ச உற்பத்தி, பிரபஞ்ச இயக்கம் பற்றி அறிந்து அவங்க செயல்படுவாங்க. அதன் காரணமாக நான் வேறல்ல, தெய்வ நிலையும் பிரிவுதான், அப்ப தானும் தெய்வ நிலையும் ஒன்று என்பதை உணர்ந்து நடப்பாங்க. தன்னை அறிய தந்திரம் கொடுத்தவர் நம் குரு மகான் தான். தம்மை அறிவதற்கு அகத்தவம், அகத்தாய்வு செய்யணும். அகத்தாய்வு செய்து மௌன நோன்பு ஏற்று அந்த எப்போதும் அந்த அகத்தாய்வு ஒரு நொடிக்கு நொடி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்யணும். அப்போ நம்மளை உள்நோக்கி அறியக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்குது. உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்றாரு. தன்னை அறிவதுதான் அறிவின் உச்சம்னு மகான் சொல்றாங்க. இந்த உச்சத்தை அடையவில்லையே என்று தங்களுடைய வாழ்நாளில் கடைசி நாட்களில் ஏங்கி தவித்தவர்கள் பல பேர் உண்டு. எந்த நிலையிலும் சலனம் இல்லாமல் வாழ்வது, நம் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்வது, நம் நோக்கமான இறைநிலை உணர்தல் என்ற முறையில் நடக்க வேண்டும். மனம் என்பது அனைத்தையும் அறிவது. அந்த அனைத்தையும் அறிகின்ற மனம் தன்னை அறியாது போனால் அறிவும் முழுமை பெறாது. மனம் தன்னை அறியும் போதுதான் அறிவு முழுமையடைந்து அந்த முழுமையின் ஆனந்தத்தை உணர்ந்து பேரானந்தம் அடைகிறது. இந்த நிலையில் மனிதன் தெய்வமாகிறார். மனிதன் தெய்வ நிலைக்கு வருவதற்கு இறை உணர்வும் அறநெறியும் தேவை. இறை உணர்வு பெற அகத்தவமும் அகத்தாய்வும் தேவை. ரயில் வண்டி ஓடுவதற்கு தண்டவாளங்கள் போல் மனிதன் வாழ்வுக்கு சரியான முறையான நெறியான வாழ்க்கை அளிக்க வல்லது அகத்தவமும் அகத்தாய்வு தான். கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் வழிகாட்டுவது போல மனிதனுக்கு தவம் வழிகாட்டி உதவுகிறது. மகான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு கொண்டி போகும், பவ வினைகள் புதிதியலா முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும். அப்ப இறை உணர்வு பெற நம்ம முயற்சி வேணும், நமக்கு பயிற்சி செய்யணும், தொடர்ச்சியா செய்யணும். அப்பதான் வெற்றி கிடைக்கும். அந்த இறைநிலை உணர்வை பெற முடியும். அன்புதான் தெய்வம் ஆவதற்கு அடித்தளமாகும். அன்பும் கருணையும் மனித வாழ்வுக்கு இன்ப ஊற்றுகள். திருமூலர் சொல்வார், அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரேன். இப்ப இறைநிலைதான் எல்லா உயிர்களாகவும் வந்துள்ளது. அதுவே உயிராகவும் அறிவாகவும் இருக்கக்கூடிய நிலையை காணும் போது எந்த ஜீவனாவது துன்பப்படும் போது கருணை உண்டாகும். அப்போ இறைவனே அந்த இடத்தில் சந்தர்ப்பவசமாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த துன்பத்தை நீக்க வேண்டியதும் அதே இறைவன் தான். நீக்க வேண்டிய இடத்திலே இங்கே இருக்கிறான். அப்ப அன்பு வேறு சிவம் வேறு அல்ல. சிவத்தை உணர்ந்ததால் அன்பாக மலர்ந்தது. அததான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு அப்படின்னு மகான் சொல்றாங்க. அப்ப கருணை என்பது எங்கு பிறக்கும் என்றால் உண்மையிலே மெய்ப்பொருள் உணரும் போதுதான், அந்த இந்த நிலை அடையும் போதுதான் மனிதன் மெய்ப்பொருளை உணரும் நிலையில தெய்வ நிலைக்கு உயர்ந்தான். திருவள்ளுவர் சொல்றாரு, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோட பப்பழல். அதாவது நம்ம அடுத்தவர் மனதில் உள்ளதை எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் தெளிவாக அறிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர் தான் தெய்வத்திற்கு சமமாக மதிக்க வேண்டும். மகான் ஒரு கவியில சொல்வாங்க, மனிதன் என்ற உருவினிலே மக்களுண்டு மக்களுண்டு, மனமறிந்த தேவருண்டு, மதி நிலைத்த மனிதருண்டு, மனமறிந்து மனஇதமாய் மக்களுக்கும் மக்களுக்கும் மனமோந்து தொண்டாற்றும் மாமுனிவோன் முழு மனிதன். அப்ப மனிதனிடம் இறைத்தன்மை எல்லாமே இருக்கு. இறைவன் எல்லாம் அறிந்தவன், அத்தன்மையும் மனிதனிடம் இருக்கின்றது. இறைவன் எங்கும் இருப்பவன், மனிதனும் அந்த நிலையை அடைய முடியும். ஆராய்ச்சியின் மூலமும் தவத்தின் மூலமும் உள்ளது உள்ளபடியே தன்னுணர்வாக அகக்காட்சியாக பெற்றுவிட்டால் மனிதன் இறைத்தன்மையை முழுமையாக பெற முடியும்.
அகத்தவம் என்னும் திறவுகோல் கொண்டு மனம் என்னும் ரகசிய அறையை திறந்து தற்சோதனை என்னும் விளக்கேற்றி கூர்ந்து பார்த்து தனக்குள்ளாக முடங்கி கிடக்கும் குப்பைகளை ஒவ்வொன்றாக முறையாக களைந்து விட்டால் பிறகு அந்த மனமே தெய்வமாகி விடும். ஔவையார் சொல்றாங்க, தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. புத்தர் சொல்றாரு, கடவுளை நேரில் பார்க்க சொல்லாதீர்கள், உங்கள் கஷ்டத்தில் உதவும் கருணை உள்ளம் கொண்ட அனைவரும் கடவுளேன்னு புத்தர் சொல்றார். மகான் சொல்றாங்க, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். பாரதியார் சொல்றாரு, உயிர்களெல்லாம் தெய்வம் அன்றின் பிற ஒன்றில்லை, ஊர்வனமும் பரப்பனவும் நேரே தெய்வம், பயிலும் உயிர் வகை மட்டும் இன்றி பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர்னு. அப்ப எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களும் இறைவன் தான் என்று உணரும் நிலை வரும்போது மனிதனும் தெய்வமாகலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிகவும் சிறப்பான சிந்தனை. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். அது கண்ணதாசனோட பாட்டு. ஆனா நீங்க நிறைய கண்ணதாசன் பாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க. நிறைய விளக்கங்கள், சுவாமிஜியோட கவிகள், வள்ளுவ பெருந்தையோட திருக்குறள், பாரதியார் பாடல் எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப அருமையா நிறைய நம்ம தெய்வமாகனா நம்ம அகத்தவம் பண்ணணும், அகத்தாய்வு பண்ணணும், நம்ம மனதில் உள்ள குப்பைகளை களையணும். அது நல்ல தெளிவா விளக்குனீங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. வாழ்க வளம்.